சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தேவி, தேவி, அம்மா, தேவி, தேவி, என்னாச்சு? அழாத தேவி. இப்ப எப்படிமா இருக்க? மூர்த்தி, தேவி எப்படி? நீ அழாதம்மா. சொல்லுடா. அந்த குண்டு பாப்பல உன கை நீட்டி அடிச்சதுல அது நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கல்ல? என்னது? அம்மாவை அடிச்சாங்களா? ஆமா நந்தி, அந்த வேதவலி முன்னாடி வார்த்தையால் அடிச்சா, இப்போ அம்மாவை கை நீட்டி அடிச்சிருக்கா. அத்தை, என்னது இது? உங்களை இப்படி அவமானப்படுத்த எப்படிதான் உங்களுக்கு மனசு வந்தது? அம்மா, எல்லாமே என்னாலதாம்மா வந்தது. நான் ஒருத்தி தப்பு பண்ணாம இருந்திருந்தா நீங்க எல்லாரும் இப்படி காயப்பட்டிருக்க மாட்டீங்கல்ல. தேவி, அதெல்லாம் விடு. நீயே அழற. எல்லாம் நம்ம தலையெழுத்துன்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்துட வேண்டியதுதான். அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. உன்னை அடிச்ச விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் மூர்த்தி கோவப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? மா, தேவி வாழ்க்கை என்னடா ஆகுறது? மா, என்னம்மா உன்னை அடிச்சிருக்காங்கம்மா, எப்படிமா நான் தாங்குவேன்? அதுவும் அந்த கொலகார குடும்பத்துல நம்ம தேவிக்கு பாதுகாப்பு இல்லம்மா. அதான் நம்ம கூடவே காலம் பூரா இருக்கட்டும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஐயோ, ஏங்க, தேவி வாழா வெட்டியா போவான்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல. இப்ப அது நிஜமாயிடுச்சு பாருங்க. நீ சொல்றதான் கரெக்ட் வடிவு. நீ சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குது பாரு. அதெல்லாம் தப்புடா மூர்த்தி. ஏன் இப்படி அவசரப்படுற? மா, என்னம்மா அவசரப்பட்டேன்? பெத்த தாய் எவ்வளவு ஒருத்தி கை நீட்டி அடிப்பா, அதை கேள்விப்பட்டு நான் சும்மா இருப்பேன் நினைக்கிறியா? சூப்பர். அந்த வேதவழி கைய ரெண்டா உடைக்காம வந்துட்டேன்னு மனசு துடிக்குது. என்ன ஆசை, நீ அவளை சும்மா விட்டு வந்த? அந்த அம்மா கை ஒடிச்சு சூப்பு வச்சிருக்கேன் ஆசனை. தடுத்துட்டாங்கடா. மூர்த்தி, விடுடா. இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. என்னம்மா என்னம்மா? இந்த விஷயம் மட்டும் கையிலுக்கு தெரிஞ்சிருந்து வையேன், அந்த வேதவழி தலை சீவிருப்பா. அந்த வேதவழியோட நல்ல நேரம் கையில் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இல்ல அந்த குண்டமா செத்து இருப்பா. ஐயோ மூர்த்தி, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கையல் குணமாகி வீட்டுக்கு வர வரைக்கும் வேதவல்லி அம்மா என்ன அடிச்ச விஷயத்தை அவகிட்ட சொல்லவே கூடாது. உன்கிட்டதான் சொல்லிட்டு இருக்க மூர்த்தி. மா, எப்படிமா சொல்லாம இருக்க முடியும்? சொல்லாதன்னா சொல்லாத, அவ்வளவுதான். உங்ககிட்டயும் சொல்றேன், நீங்களும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? அம்மா, அக்காவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு யாராவது வந்து பணம் கட்டினாங்களா? இல்ல தேவி, இன்னும் பணம் கிடைக்கல. டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டதும் பணம் கட்டிடுவேன்னு செங்கோட்டுவன் சொன்னாரே, அப்புறம் அவர் ஏன் வந்து இன்னும் பணம் கட்டல? நீ அமைதியா இரு, உங்களுக்கு இருக்கு. டாக்டர், பணம் ரெடி பண்ணியாச்சா? சார், சார், பணம் கட்ட கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்க தயவு பண்ணி இங்க பாருமா, முழு பணத்தை கட்டலனா வேலைக்காகாது. 1 hour பர்மிஷன் தரேன், இல்லனா உங்க பொண்ணை வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. சார் 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 ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார், உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்கிறேன். இடியட். என் தங்கச்சியை காப்பாத்தி கொடுங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறேன் சார். எங்களுக்கு கையில் தேவை சார். அவ எங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ, அவளை நாங்க அப்படியே விட்டுறக்கூடாது சார். என் கிட்ட கெஞ்சறத விட்டுட்டு பணத்தை கட்டிட்டு வந்து என்ன பாருங்க. சார் சார்,
எழில் வேற இன்னும் காணோம். நாம வேற பெரியப்பா சொன்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டோம். பெரியப்பா கிட்ட முடியாதுன்னு சொல்லிடுவோம். அதுக்கு முன்னாடி எழிலுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேட்போம். ஏட்டு சார் இங்க வாங்க. சொல்லுங்க சார். அந்த விஷயம் என்னாச்சு போனீங்களே? ஆமா சார் அது சார். வந்து அந்த போதை பொட்டலம் எப்படி என் காருக்கு வந்துச்சுன்னு சத்தியம் எனக்கு தெரியாது சார். மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் இதை தாயா சொல்றீங்க? ஐயோ சார், என் நிலைமை புரியாம டார்ச்சர் பண்ணாதீங்க சார். என்ன கட்டிக்க போற பொண்ணு ஐசியூல சாக கிடக்குறா சார். சார் நான் போய் பணத்தை கொடுத்தாதான் சார் ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிப்பாங்க. சார் நான் உங்க காலில் வேணா விளையாடுறேன் சார். ப்ளீஸ் சார், ஒரு half அன் hour என்ன வெளியே விடுங்க சார். ஏய், டார்ச்சர் பண்ணாம சைலண்ட் ஆரியா? யோ சார். அங்க என்ன சத்தம்? போய் பாரியா? சரிங்க சார். சார் 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 நான் சொல்றதை கேளுங்க சார் ப்ளீஸ் சார். ஷோ, எழில் பணத்தோட வந்துட்டு இருக்கேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல சொன்னாரு. இப்ப போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரே. இன்னும் 1 மணி நேரத்துல ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலனா அக்காவோட உயிருக்கே ஆபத்தாயிடும்.